வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பிகினர்ஸ் கூட டக்குன்னு நல்லா இன்றைக்கி நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் மாவு பிசைஞ்சு போட்டிங்களாக்கும் சூப்பராக ஈஸியாக சாஃப்டாக புசு புசுன்னு பூரி போட்டுடலாங்க. அதே மாதிரி அதுக்கு சைடிஷாக சிம்பிளான ஒரு உருளைக்கிழங்கு கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவுமே சிம்பிளான ரெசிபி தான், பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு கேரட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தா போதுங்க. சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம 1/4 கப்பு ரவை சேர்த்துக்கோங்க. இப்போ அதே அளவுக்கு காய்ச்சின பால் நல்லா சூடாக இருக்குங்க. இப்போ அதையும் நம்ம ரவையில் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற விட்டு எடுத்துக்கிறலாம். அந்த பால் சூட்டிலே இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம எடுத்துக்கிறலாம். ரவையை ஜஸ்ட் ஒன்று இந்த மாதிரி கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு. இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ அந்த ரவையில் இருக்கிற பால் இதுவே நமக்கு மிக்ஸ் ஆகி வந்திருக்குங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம் பூரி மாவு பதத்துக்கு. இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி கரெக்டாக இருக்குது. 1/4 கப்பு கூட நமக்கு மாவு எடுத்த பவுலில் வரலங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். ரவை 1/4 கப்பு எடுத்தால் அந்த ரவை 1/4 கப்பு பால் ஊற்றிருக்கேன். அந்த இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கோதுமை 1 கப் எடுத்தோம் பார்த்திங்களா, அதுக்கு 1/4 கப்பு கூட தண்ணி அளவு இல்லைங்க. அவ்வளோதாங்க, திக்காக இருக்குது. இந்த மாதிரி நம்ம திக்காக மாவு பிசைஞ்சுக்கணும். அதான் நமக்கு பூரி உப்பி வரும். இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் எப்பயும் சொல்கிறேன், இந்த கை வச்சுட்டு நம்ம ப்ரெஷ் பண்ணி பிசைஞ்சு கொடுக்கும்போது சூப்பராக நமக்கு பூரி நல்லா பொங்கி வரும். உங்களுக்கு பூரிக்குனாலும் சப்பாத்திக்குனாலும் நீங்கள் எப்பயும் இந்த கை தான் நமக்கு இங்கே பிசைஞ்சு கொடுக்கணுங்க. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம். ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டிங்களாக்க நீங்கள் இப்படின்னா நமக்கு பூரி உப்பி வராங்க. அக்கா சொல்கிற மாதிரி இந்த கை வச்சுட்டு நல்லா இங்கே ப்ரெஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் பிசைஞ்சிடுவேன். பூரி அப்படியே புசுன்னு உப்பி வரும். பூரி அதே மாதிரி போட்டவுடனே பூரி சாப்பிடுங்க. கறிலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் பூரி போட்டு சாப்பிட்டிங்களாக்க நல்லா இருக்குங்க. கறிக்கும் சுட பூரி சப்புன்னு போகாமே இருக்கும். எப்பயுமே பூரி போட்டாலே நமக்கு கறி ரெடி பண்ணிவிட்டு பூரி போட்டு சாப்பிடுங்க. பூரி போட அப்படியே கறியை தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கறியை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் பூரி போட்டிங்களாக்கும் கரெக்டாக வருங்க. வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம சுட்டு கொடுக்கும்போது பூரியுமே தோசையும் நம்ம அந்நேரம் சுட்டு சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கும். இதை இப்போ நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம். நான் ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு நான் பிசைஞ்சிருக்கேன். உங்களுக்கு இப்படி பிணையும் போதே
உங்களுக்கு மாவு பார்த்தீங்களா, அக்கா கைக்குள்ளே அப்படியே மாவு ரோல் ஆகிட்டு பார்த்தீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு இப்படியே நம்ம கையில் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இப்படி நம்ம ரோல் ஆகி வந்துச்சுனாலே உங்களுக்கு மாவு நம்ம கை பக்கத்துக்கு கரெக்டாக வந்துச்சுன்னு அர்த்தங்க. பார்த்தீங்களா, நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. நமக்கு கை எடுக்க வராது, அந்த அளவுக்கு நம்ம மாவு நம்ம கூட அப்படியே ரோல் ஆகி நம்ம கையில் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி வரும். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும். இதுதான் நமக்கு பக்குவம் பூரி மாவு. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். இப்போ இது இருக்கட்டும், கறி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சுங்க. இதை இப்போ நம்ம ஒன்றும் பாதியமாக உடச்சி விட்டுக்கிறலாம். இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மசித்த உருளைக்கிழங்கை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன், 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இதே இப்போ நம்ம பக்கத்தில் சின்ன அடுப்பில் பூரிக்கு எண்ணெய் ஊற்றி சிம்மில் வச்சுருக்கேங்க. இப்போ அதுவும் இருக்கட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு சேர்த்துட்டு கொஞ்சம் 10 ஜீரகம் சேர்த்துக்குங்க. இப்போ கடுகு ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு வத்தல், பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கண்ணாடி பழ அளவு நமக்கு வதக்கினா போதும். ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தில் உப்பு பிடிச்சிருக்காங்க. கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கையும் நம்ம சேர்த்துக்கிறலாம். உருளைக்கிழங்குல உப்பு போடாமல் தான் நம்ம வேக வச்சோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரே தான் சேர்த்துறாங்க, பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். நம்ம காணலைன்னா ரெண்டாவது. இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து மசிச்சு வச்சோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். நமக்கு கறிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். பூரி கறிக்கு கொஞ்சம் ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் நெகித்தியாக வச்சுக்கிட்டா தான் நமக்கு பூரி கறி நல்லாயிருக்கும். பூரிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் நம்ம இறக்கி வச்சாலுமே கொஞ்சம் பூரிக்கு இதை இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் நம்ம சிம்மிலே போட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கிடுவோம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கறியை பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ நம்மளுடைய பூரி கறி ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கிறலாம். கொஞ்சம் ஒரு பிஞ்சு சீனி சேர்த்துக்குங்க. நமக்கு அந்த பூரி கறியை நல்லா டேஸ்ட்டாக எடுத்து கொடுக்குங்க. இறக்க போகும்போது கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சுற்றி சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க, உங்களுடைய அருமையான ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக ஒரு பூரி கறி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நமக்கு ஊற்றி சாப்பிடும்போது பூரி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி கறி ரெடி பண்ணிட்டீங்களாக்க நீங்கள் டக்கு டக்குன்னு பூரி போட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கு நமக்கு கொடுக்கலாங்க. நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான பூரி கறி தான், ஆனால் டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம எண்ணெயும் காஞ்சிருச்சு. பூரி போட்டுக்கலாம். இப்போ எண்ணெயும் நமக்கு நல்லா காஞ்சிருச்சுங்க. நல்லா கையில் அப்படி நல்லா அனல் அடிக்கணும். நமக்கு தொட்டால் பூரிக்கு எப்போயுமே எண்ணெய் சூடாக இருந்தால் தான் நமக்கு பூரி நல்லா பொங்கி வரும். இப்போ பூரியை போட்டுக்கிறலாம்.
அப்படியே லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கொடுத்தா போதுங்க. ரொம்ப அமுக்க தேவையில்லை. பார்த்தீங்களா, எண்ணெயெல்லாம் சூடாக்கி ஊற்றலை அக்கா. உங்களுக்கு நான் மாவு எப்படி பிசையணும்னு நான் மெத்தடு சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி பிசைஞ்சாலே போதுங்க. லைட்டாக நம்ம அப்படியே தொட்டு தொட்டு கொடுத்தா போதும். ப்ரெஷ் பண்ணி அமுக்கி கொடுக்க வேண்டியது இல்லைங்க. இந்த பக்கம் வந்துருச்சு அருமையாக. பார்த்தீங்களா, புசு புசுன்னு இருக்கா. நான் அக்கா சொன்ன மாதிரி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பூரி போட்டுக்கிறலாம். அதே மாதிரி தான் மேலே வந்தோடனே அப்படியே லைட்டாக அப்படியே ரோல் பண்ணி விட்டால் போதுங்க. அழகாக வந்துடும். பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க. சின்ன சின்ன டிப்ஸு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களாக்கா சமையல் நம்ம படிச்சிடலாங்க. அவ்வளோதான். டக்குனு இப்போ இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெய்க்கு பூரிக்கு நமக்கு எண்ணெய் சூடாக இருக்கணும். அவ்வளோதான். அந்த பக்குவத்தை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களாக்கா பூரி சூப்பராக பிக்னஸ் கூட போட்டுருவீங்க. அழகாக அருமையாக நான் சொன்ன மாதிரி பூரி சுட சுட சாப்பிடணும். அப்படியே போட்டு அப்போ தான் அழகாக சாப்பிடலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். தோசையும் பூரியும் எப்பயுமே சுட்ட உடனே சாப்பிடணுங்க. வச்சிருந்து சாப்பிட்டா நல்லா இருக்காது. அதாவது அந்தந்த சமையலை நம்ம எப்படி யூஸ் பண்ணி சாப்பிட்ணும், அப்படி சாப்பிட்டா தான் அதோடைய டேஸ்ட் இருக்குங்க. இப்போ எடுத்துக்கிறலாம். ரொம்பவே சூப்பராக அருமையான பூரி பார்த்துருக்கோங்க. புசு புசுன்னு நல்லா கறியுமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. இன்றைக்கி நான் வச்ச மெத்தடில், அக்கா வச்ச மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.